அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைய தினத்திலேயும் கூட சுவிகார புத்திரரை குறித்து நாம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும்போது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படி நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவருக்குள், பிரியமானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தாம் பிதா, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதா நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமை. பிதா நமக்கு தந்தருளின கிருபை பரிசுத்த ஆவியானவர். எனவே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதா நமக்கு தந்தருளின தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜாவின் புத்திரர், ராஜாவின் வாரிசு அடுத்த ராஜாவாக மாறுகிறார். எனவே நாம் ராஜாக்களாக எவ்விதமாக நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்றால், நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக இருப்பதினால் நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் மாத்திரமே. அதனால்தான் சுவிகார புத்திரர் என்று. முதலாவதாக நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக புத்திரராக இருக்கிறோம். அதன் பின்புதான் நம்முடைய ஒரு பொறுப்பாக ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்ற ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எவ்விதமாக பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். நாம் சுவிகார புத்திரராகும்படி பிதா நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் அனைவருமே தேவனுக்கு சுவிகார புத்திரர். சுவிகார புத்திரர் என்றால் அதிகாரமான வாரிசான புத்திரராக நாம் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. நாம் தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாயிருந்தால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாதவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியாது. ஒருவர் தேவனுடைய புத்திரர் என்றால் அவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எனவே புத்திர சுவிகாரம் என்பது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதினால் வருகிறது. நாம் பார்த்தோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எனவே நாம் ஆவியினால் பிறக்கும்போது தான், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும்போது தான் நாம் புத்திர சுவிகாரர்களாக மாறுகிறோம். எனவே பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் புத்திர சுவிகாரர்களாக இருக்க முடியாது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எனவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய புத்திரர்களாக, தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் அப்பா அப்பா என்று கூப்பிட்டாலும் இந்த சொத்து சுவிகார புத்திரருக்கு தான் சொத்து வரும். எனவே விதமாக சுவிகார புத்திரர் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய சுவிகார புத்திரராக இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று நமக்கு சாட்சி கொடுப்பவர், நமக்கு விட்னஸ் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா என்று நமக்கு
சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்காவிட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று விளங்க முடியாது. இங்கு நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இங்கு நான் பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் பார்க்கிறோம். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். இப்போ தேவனுடைய வித்து, தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடியினாலே நாம் பாவம் செய்ய மாட்டோம். எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆவியினாலே பிறந்தவர்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. நாம் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சுவிகார புத்திரர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும், அவருடைய எல்லா பொக்கிஷங்களையும், அவருடைய எல்லா தெய்வ தன்மையான எல்லா காரியங்களையும் சுதந்திரித்து கொள்ளுகிற சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். கிறிஸ்து எவ்விதமாக தேவனிடத்திலே சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல அவரோடு கூட சேர்ந்து உடன் சுதந்திரராக, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக நாம் இருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் ஆவியினாலே பிறந்தவர்களாக, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு நாம் வாசிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நாம் ரோமர்லே நாம் வாசித்தோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இங்கு நாம் திரியேக தேவனை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆவியானவர் என்றால் அவருக்குள்ளே பிதாவும் கிறிஸ்துவும் இருக்கிறார்கள். கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே பிதாவும் பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார். பிதாவுக்குள்ளே குமாரனும் பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாக இருப்பதை, ஒன்றான மெய் தேவனாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குமாரனுடைய ஆவி, பரிசுத்தாவியானவர் குமாரனுடைய ஆவி என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் ஒன்றாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும், நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று இயேசு ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனோடு கூட நாம் ஐக்கியமாவது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே தான் அவர் நம்மை சபையாக அழைத்திருக்கிறார். சபைக்கு இயேசுவே தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். எனவே அவர் தலையாகவும் அந்த தலைக்கு நாம் சரீரமாகவும் இருக்கும்போது தலை வேறு சரீரம் வேறு என்று சொல்ல முடியாது. தலையும் வேறும் ஒரே பாகமாக ஒரே சரீரமாக ஒன்றாகவே இருக்கிறது. அதே போல பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் எப்படி ஒன்றாகவே இருக்கிறார்களோ அதே போல நாமும் அவரோடு கூட ஒன்றாக இருப்பதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே அவர் நம்மை குறித்து வாஞ்சையாக இருக்கிறார். எனவே இங்கு யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக
நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இங்கு இயேசு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். பிதாவினிடத்திலே சொல்கிறார், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எனவே அவரோடு கூட நாம் ஒன்றாக இருப்பதே அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. இதை நாம் இந்த வசனங்களை வாசிப்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். நாம் அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் அழைக்கப்பட்டிருப்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக, அவரோடு கூட ஒரே ஆவியுடையவர்களாக, ஒரே சிந்தையுடையவர்களாக, ஏக சிந்தை ஏக மனதுள்ளவர்களாக, ஒரே சரீரமாக, ஒரே சபையாக, ஒரே மாளிகையாக, ஒரே தேவனுடைய பண்ணையாக இருப்பதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பு எத்தனை ஆச்சரியமானதாக இருக்கிறது. நாம் உளையான சேற்றிலே பாவ உளையிலே அமிழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் சுத்திகரித்து தேவனோடு கூட ஒன்றாக இருக்கும்படியாக நம்மை அழைத்திருப்பதை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். இனிமேல் எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று எப்படி நாம் அவரை பார்க்க போகிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். மோசே கர்த்தரிடத்திலே தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் சொன்னார், என்னை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி என்னுடைய கிருபையினாலே உன்னை பாதுகாத்து, கண்மலையின் வெடிப்பிலே உன்னை பாதுகாத்து என்னுடைய மகிமை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு பகுதியை மாத்திரம் அவருக்கு மோசேக்கு காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். அது கண்மலையின் வெடிப்பிலை பாதுகாத்து அவ்விதமாக கர்த்தருடைய மகிமையான அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பது மிகவும் இப்போது நம் மாம்சத்தில் இருக்கிற நம்மால் முடியாத காரியமாக இருக்கிறது. சிம்சோனுடைய தாய் தகப்பன் மனோவாவும் அவருடைய மனைவிக்கும் கர்த்தர் தரிசனம் கொடுத்த போது அந்த மனோவா சொல்கிறார், நாம் கர்த்தரை கண்டோம், நாம் சாகவே சாவோம் என்று சொல்கிறார். எனவே கர்த்தரை கண்டவர்கள் சாவார்கள், அவர்களால் உயிரோடு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மகிமை பிரகாசமுடையவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த மனோவின் மனைவி சொல்கிறார், நாம் செத்து போவோம் என்றால் அவர் நமக்கு இந்த குழந்தையை கொடுப்பதை குறித்து பேசியிருக்க மாட்டார், குழந்தையை வளர்க்க சொல்லியிருக்கிறார், அதனாலே நாம் சாக மாட்டோம் என்று சொல்லி. எனவே ஆனால் இங்கு நாம் வாசிக்கிறோம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் எவ்விதமாக இருக்கிறாரோ அதே போலவே அவருடைய மகிமையிலே, அவருடைய பூரண மகிமையிலே அவர் எவ்விதமாக தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, ராஜாதி ராஜாவாக, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற, அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற அவர் ஒரே கர்த்தர், ஏக சக்கராதிபதியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார், மகிமை உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார், வானாதி வானவராக இருக்கிறார். அவருடைய மகிமையின் சாயலை நாம் அவ்விதமாகவே நாம் காணப்போகிறோம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், என்னுடைய கண்களினாலே நான் உம்மை பார்ப்பேன், இன்னும் அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய மாம்சத்திலிருந்து என்னுடைய கண்களினாலே நான் உம்மை பார்ப்பேன் என்று அவர் நம்பிக்கையோடு கூட சொன்னார். அதே போல நாமும் கர்த்தரை பார்ப்போம். அவரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களாலே நாம் அவரை பார்க்க போகிறோம். விதமாக நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக இயேசு சொல்கிறார், பிதாவினிடத்திலே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பெற்றோரும் பிள்ளைகளும் வேறு வேறு என்று பிரிக்க முடியாது, அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறார்கள். அதே போல இந்த உலகத்தின் பெற்றோரை விட நம்முடைய பரம தகப்பனாகிய பிதாவானவர் இன்னும் மிகவும் அதிகமாக அன்பு வைத்து அவரோடு கூட ஒன்றாக இருக்கும்படியாக, ஒரே சரீரமாக இருக்கும்படியாக நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 14:1 கூட நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் என்று பழைய ஏற்பாடிலே நாம் வாசிக்கிறோம்.
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும்போது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே அசுத்தமானதை நாம் தொடாதிருக்க வேண்டும். உலகத்திலிருந்து நாம் பிரிந்து, உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் பிரிந்து, நாம் அசுத்தமானதை தொடாமல் இருக்கும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாய் இருப்பார். நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் ரோமர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26 வரை நாம் வாசிக்கும்போது, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. நாம் ஓசியா 1ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களிலே நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதே வசனம் அங்கே ஓசியாவில் இருக்கிறது, அதை இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எனவே இங்கு நாம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். எனவே ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரர் என்று சொன்னால் நாம் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு, அதுபோல அதிகாரமுள்ள சுதந்திரராக நாம் இருக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலேயும் 22 நாம் வாசிக்கும்போது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனமுள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். இங்கு நாம் பார்க்கிறோம், நாம் சுயாதீனமுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். நாம் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது ஆவியின் பிரமாணத்தின்படியாக நாம் வாழுகிறோம். அடிமையானவள் 2 ஏற்பாடு. ஒன்று நியாய பிரமாணத்திற்குள்ளான அந்த ஏற்பாடு, அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. இப்பொழுது நாம் விடுதலை பெற்றவர்களாக வாக்கு தத்தத்தின்படி நாம் பிறந்த
ஆவியின் பிரமாணத்தின்படி வாழுகிற சுயாதீனம் உள்ளவர்களின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சுயாதீனம் உள்ளவர்களுக்கே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இங்கு கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஆவியின்படி பிறந்தவன் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சொன்னது போல ஆவியின்படி பிறந்தவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இங்கு ஆவியின்படி பிறந்தவன் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனவே பரிசுத்த ஆவிக்குள்ளாக பிறந்தவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். ஆவியினால் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். சுயாதீனம் உள்ளவள் பரிசுத்த ஆவியானவர். மேலான எருசலேம், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். சுயாதீனம் உள்ளவளுக்கே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவரை இங்கு நாம் நம்முடைய தாயாக இங்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். 31 சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். இங்கு பரிசுத்த ஆவியானவரை ஒரு தாயாக நாம் இங்கு அறிந்து கொள்ளுகிறோம். ஆவியின்படி பிறப்பது, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் பிறப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுக்கு சுவிகார புத்திரராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசித்தோம். நாம் அனைவருக்குமே இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய சுவிகார புத்திரராக மாறுகிறார்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்கள்தான் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆவியினால் பிறந்தவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். எனவே இதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் கல்தேய தேசத்தை சேர்ந்தவராக இருந்த போதிலும் அவர் தேவனை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாக நீதிமானாக மாறினார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவருக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படியாக நாம் குறிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் இலவசமாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ராஜ்யத்திலே, பிதாவின் ராஜ்யத்திலே யார் சூரியனைப் போல பிரகாசிக்க போகிறார்கள்? நீதிமான்கள் தான் சூரியனைப் போல பிரகாசிக்கிறார்கள். எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம் நீதிமான்களாகிய நாம் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல
பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருப்போம். எபேசியர் 1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே என்று நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின மகிமையின் பிதாவானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எனவே பிதாவை நாம் விசுவாசிக்கிறபடியினாலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பிதாவானவர் நம்மீது வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரை மரிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எனவே பிதாவையும் குமாரனையும் பசுத்தாவியானவரையும் விசுவாசிக்கிற நமக்கு நம்முடைய விசுவாசமே நீதியாக எண்ணப்பட்டு நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். 1 பேதுரு 3 வாசிக்கிறோம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. எனவே இந்த ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட நாம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை எபிரேயர் 8 நாம் வாசிக்கிறோம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கர்த்தர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஞான ஸ்நானத்தினாலே நாம் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம். இந்த உடன்படிக்கை என்னவென்றால் அவருடைய பிரமாணங்களை நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயத்திலே அவைகளை எழுதி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். அவர் நம்முடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று இந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு கூட செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் பேதுரு எழுதுகிறார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மன சாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. எனவே இங்கு ஒருவரும் அவர்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எவ்விதமாக இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள், எவ்விதமாக இருதயத்திலே எழுதப்படுகிறது என்று 1 யோவான் 2:27 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இங்கு புதிய உடன்படிக்கையிலே சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கு
சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அவர்கள் அறிவார்கள் என்று சொல்லப்படுறார். அவர்கள் எவ்விதமாக அறிவார்கள் என்று யோவான் எழுதுகிறார். அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய அபிஷேகமே எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. இதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே விதமாக ஞானஸ்நானத்தின் மூலமாக கர்த்தரோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணின நமக்கு எல்லாவற்றையும் போதிப்பது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட காரியங்களையும் அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராகவே இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்முடைய ஜீவன் ஆதியாகமத்திலே நாம் பார்த்தோம், அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அந்த பழத்தை புசித்த போது அந்த ஜீவன், அந்த ஜீவ ஆத்மா மாறி வெறும் ஆத்மாவாக அவர்கள் மாறினார்கள். எனவே மரணம் வந்தது. அந்த பரிபூரண ஜீவன் அவர்களை விட்டு கடந்து போனது. ஒரு குறைவு அவர்களுக்குள்ளே வந்தது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இங்கு இயேசு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும், ஜீவன் பரிபூரணப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை எவ்விதமாக பரிபூரணப்படுத்துகிறார்? நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது, நானே வாசல், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். எனவே மாம்சத்தில் வந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து புதிய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை பரிபூரணப்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், நதியினுடைய தண்ணீர் ஜீவனுடையதாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக அவர் பாய்ந்து செல்கிறவராக, நமக்கு ஜீவனாக, நம்முடைய ஜீவன் பரிபூர்ணமடைகிறதாக இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதுக்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இங்கு நாம் சுதந்திரம், சுவிகார புத்திரர் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிகார புத்திரருக்கு அச்சாரம் யார்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நாம் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்
அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எவ்விதமாக நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்? அவருக்கு சொந்தமானவர்கள், பிதாவுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி நம்மை பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரை போடுகிறார். நாம் இயேசுவின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், பிதாவின் புத்திர சுவிகாரர் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினாலே அது நமக்கு சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறது. நாம் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சுதந்திரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். புறஜாதிகள் உடன் சுதந்திரராய் இருக்கிறார்கள், ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாய் கிறிஸ்துவுக்குள் பிதா நமக்கு பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். இந்த வாக்கு தத்தம் என்னது? எபேசியர் 1 வாசித்தோம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு புறஜாதிகள் உடன் பங்காளிகளாயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு புறஜாதிகளாக இருந்த நாம் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று எபேசியரிலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். எனவே இந்த வாக்கு தத்தம் என்பது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். அவர்கள் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை மீண்டுமாக அவர் நமக்கு கொடுப்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். எபேசியர் 3 நீங்கள் அவருடைய பிதாவினுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன் என்று நாம் வாசிக்கிறோம். பிதாவினுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க என்று நாம் வாசிக்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக அவர் தங்கி இருக்கிறார். இங்கு இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். விதமாக இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்ட போது நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் மாறினோம். இப்படி அவருக்கு சொந்தமானவர்களாக மாறின நாம் அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். விவிதமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கு சேர்க்கப்பட வேண்டும்? சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். இந்த எபேசியர் 12 நாம் வாசிக்கிறோம். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். இங்கு நாம் வாசிக்கிறோம், சபை என்பது பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இந்த உலகத்திலே நமக்கு சபை இருக்கிறது, அநேக சபைகள் இருக்கிறது. அது எல்லா சபையும் ஒன்றாக சேர்த்து தேவனுடைய ஒரே சபையாக இருக்கிறது. சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எனவே இந்த சபை ஒவ்வொரு சபையிலும் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்த்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள் அங்கமாக இருக்கிற இந்த சபை தான் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் என்று வாசித்தோம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில்
எழுதப்பட்டவர்கள். நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும்போது நம்முடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே சொல்லுகிறார், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்கிறார். மோசே அறிந்திருந்தார் ஜீவ புஸ்தகத்தை குறித்து. அவருடைய பாவத்தை மன்னித்தள்ளும், இல்லாவிட்டால் எழுதி நம்முடைய புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடும் என்றார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 87:5 சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். இப்போ சீயோனிலே பிறந்தவர்களை குறித்து யார் யார் பிறந்தார்கள் என்று சொல்லப்படும். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவர்கள் யார் யார் என்று எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எனவே சபை ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சபை என்பது பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையாக இருக்கிறது. எனவே சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையாக கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இவ்விதமாக சபையிலே சேர்க்கப்பட்ட நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். எனவே யாராவது ஞானஸ்நானம் பெறாமலோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமலோ இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே நீங்கள் காலத்தை கடத்த வேண்டாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னபடியாக நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்து அவருக்குள்ளாக நாம் வழி நடத்தப்படுவோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் விதமாக அவருடைய அபிஷேகத்தினாலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய சுவிகார புத்திரராக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நமக்கு சாட்சி கொடுப்பார். எனவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருக்குள்ளாக இன்னும் அதிகமாக நாம் வளருவோம். ஆவியிலே அனலாயிருப்போம். ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக நாம் ஆவியிலே அனலாயிருந்து நாம் தேவனுடைய சுவிகார புத்திரராக இருந்து அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.